இனிய காலை வணக்கங்கள். 27/5/2026 மே மாதம் புதன்கிழமை. ஸ்ரீ பராப வருடத்திலே வைகாசி மாதத்திலே 13 உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது இளவேனி காலத்திலே நிஷம் மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே ஏகாதசி திதியிலே காலை 9:14 வரை, பின்பு துவாதசி திதி. அஸ்த நட்சத்திரத்திலே சந்திரன் செல்லக்கூடிய காலகட்டங்கள் 8:42 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம் என்கிற கன்னிய ராசியிலே சந்திரன் இருப்பார். இன்றைய நாளிலே ஏகாதசி நாளே விஷ்ணு பகவானை வழிபடுவது சிறந்தது. காலை 9:30 10:30 மணி வரை நல்ல நேரம், மத்தியானம் 2:30 3 மணி வரைக்கும் நல்ல நேரம், ராகு காலம் 12 1:30, குளிகை நேரம் 10:30 12, யமகண்டம் 7:30 9. வடக்கு பக்கம் சூலம், பால் பரிகாரம். ரிஷப லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 2:55 வினாழிகள். 5:52க்கு சூரியனின் உதய நேரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். சனி மீன ராசியிலும், செவ்வாய் ஆட்சியிலே மேஷ ராசியிலும், சூரியன் ரிஷப ராசியிலும், சுக்கிரனும் புதனும் சேர்ந்து அமரக்கூடியதான், குருவும் சேர்ந்து அமரக்கூடியதான் மிதுன ராசியும், கேது அமரக்கூடிய சிம்ம ராசியும், ராகு அமரக்கூடியதான் கும்பராசியும் இருக்கிறது. இன்னைக்கு துவாதசி திதி. ஒரு ராசிக்கும் பலனை காண்போம் வாருங்கள். ரிஷப ராசி நண்பர்களே, உங்க ராசிக்குள்ள சூரியன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திலே சந்திரன் செல்வது லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது. சனி பகவானால் பார்க்கப்படுகிற இந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை நீங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. புதன் ஆட்சியிலே இருப்பதும் அங்கே குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதனாலே வெற்றிகள் லாபங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஏகாதசி, விஷ்ணு பகவானை வழிபடுவது சிறந்தது. வாழ்க வளம்.